ஒரு பிஸி ஈவினிங் விளாக் பார்க்கலாமா? சூடாக டீயையும் குடிச்சிட்டு நம்ம வில்லாவில் உள்ள ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டேக்கு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் கிளம்புறோம். இன்றைக்கி ஒயிட் வித் ப்ளூ காம்போவில் நானும் பாப்பாவும் போடலான்னு எடுத்து வச்சாச்சு. அவங்க 7 o'clock சொன்னாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 7:20 கிட்ட ஆகிடுச்சு. பக்கத்தில் உள்ள MBZல உள்ள லூலுக்கு போய் அதுக்கப்புறம் தான் கிஃப்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே பார்த்தோம். கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு கூடவே ஒரு கலர் பென்சில் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு தலால் ரெஸ்டாரண்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். போகும்போது எல்லோரும் வந்துட்டாங்க, ரெடியாக இருந்தாங்க. போன உடனே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு கேக் சாப்பிட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் மெனு கார்டை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ, யார் யாருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுமே அவங்களோட ஸ்பெஷல் அச்சாயன் பீஃபு, பிரியாணி, பரோட்டா அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஜூஸுமே குடிச்சிட்டு அங்கே ப்ளே ஏரியா இருக்கும், அங்கே விளையாட விட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் சடனாக ஒரு பிளான் போட்டு ஸ்பைடர்மேன் மூவி போகலாம் அப்படின்னு அல்கனாலா உள்ள சினிமா சிட்டி தான் போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் மூவி நான் தேட்டரில் பார்க்குறது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனுமே நல்ல பெரிய ஸ்க்ரீனு. வீக் டேஸ் நைட் டைம்னால ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக உட்காந்து மூவி பார்த்துட்டு நைட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட ஈவினிங் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதுவரை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.